ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே. ஒரே ஒரு நிலைப்பாடுதான். இரு கண்கள் குமரா. எப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு 2 கண் வைக்கப்பட்டதோ அதே போல இங்கும் 2 வைக்கப்பட்டிருக்கிறது குமரா. நிராசை பழகி வா அல்லது நிராசை பழகவா. இதை தவிர உனக்கு கல்வியே இல்லை, நீ போகலாம்ட்டார். உன்னை நிராசை பழகிட்டு வாங்க, இல்லாட்டி நிராசை பழகிறதுக்கு வாங்க. இவ்வளவுதான். இந்த நிராசை பழகாம நான் உனக்கு அந்த நிமலன் விட்டு விலாசம் தருவதற்கே இல்லை. அவ்வளவுதான். இதெல்லாம் நீ முதல்ல நினை. யாரும் அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இறை வேதம் சத்தியத்தோட நிறுத்திருச்சு. புரிஞ்சுக்கணும். சத்தியத்தோட முடிஞ்சிருச்சு. வேதம் அங்கிருந்து பிறந்தது, சத்தியத்திலிருந்து பிறந்தது வேதம். வேதத்துக்கு முன்னாடி பிறந்தது சத்தியம். சத்தியம்தான் இங்க சாஸ்வதம். முடிந்தது. இப்ப சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் இடத்துல இறையை வச்சுட்டாங்க, சத்தியத்தை முதல்ல வச்சுட்டாங்க. அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் வேதம் கிடையாதுங்க. ஆமா, அங்க தொழும் நிலையில இருக்கிறவன் தான் இறைவன். கடைபிடி கடவுள் தான் சத்தியம். நான் கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் சுந்தரங்கிறது நான் அது ஆன நிலை. நான் சத்தியனான்னு கேட்கிறேன். நான் அசத்தியன். இந்த உலகம் என்ன அது? அற்றது உற்றது அருட்ட நட்ட நடுநீர் நோக்கில நோக்கதில் நிலை நின்று இருக்கும் அதி தீவிர ஞான பீடமான மண் பொன் மலம் 3 சரி நிகர என காணும் நோக்கில நோக்கு கொண்டதா இந்த சகம். இது லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம். ஏதோ நேரடியான மறைமுகமான லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம். எல்லா செயலிலும் விலை. ஆம் செல்வங்களே. ஏன்னா இந்த களத்தில் புது புது படைப்புகள் படைக்கப்பட படைக்கப்பட இந்த மனிதனுடைய ஆசைகள் வீறு கொண்டு எழுந்துகிட்டு தான் இருக்கும். தனி மனிதம் மனம் அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா இந்த களம்ங்கிற ஒரு எந்திரத்துல போய் பூட்டி விட்டுருவான். எல்லா கல்வியும் இருக்கு. மனதிற்கு கல்வி இருக்கு, உடலுக்கு கல்வி இருக்கு, உணவுக்கு கல்வி இருக்கு, உணவு முறைக்கு கல்வி இருக்கு. ஆமா, அதாவது நோயில்லா நோய் தரா அப்படின்னு உணவு இருக்கு. மருந்தே உணவாய். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இப்போ உள்ளத்திற்கும் கல்வி இருந்தது, உடலுக்கும் கல்வி இருந்தது, உயிருக்கும் கல்வி இருந்தது. பொதுவா அவன் மனிதனும் புனிதம் தாங்கி இருந்தான். சத்தியத்தின் பால் தீவிரமா இருந்தான். சத்தியம் தவறாம இருந்தான். இது நம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அடைய முடியாது. ஏன்னா நம்ம தான் அசத்தியமா இருக்குமே. நம்மளோட சுவாசத்துல நஞ்சு இருக்கு, நம்ம சுவாசத்துல அசத்தியம் இருக்கு, நம்ம தேகத்துக்குள்ள இருக்கு. எப்படி குருதி எங்கும் நுண்ணுகிலி குப்பைகள் இருக்கிறதோ அதே போல நமக்குள்ள அசத்தியம் இருப்பது உண்மை. ஏன்னா நம்ம மொத்த உலகமும் ஒன்னா சுழன்றுகிட்டு இருக்கு. ஆமா. அப்ப அந்த உலகத்தை ஓட்டத்துல இருந்து முதல்ல நம்ம நிறுத்தணும். ஏன்னா இந்த உலகத்துல இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது வேற, இந்த உலகத்துல குறிக்கோள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேற, சாதனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேற, நிஜமான சாதனைங்கிறது வேற. நான் என்னை வெல்லுதல் தான், நான் என்னை அடைதல், நான் என்னை சேர்தல் தான் முடிவான வெற்றியா இருக்க முடியும். நான் யார் அப்படின்ற பதில் அதுல பதிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தெரிகிற உண்மை. ஆனா இந்த உலகத்துல வெற்றின்னு எதையோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிம்மதிக்கு உதவாது, அறிந்து அடங்குறதுக்கு உதவாது, ஒரு ஆனந்தம் அடையிறதுக்கு உதவாதுன்னு சொல்றேன்.